ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அருள் தந்தையாம் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும், உம்மோடு பேசவும், உம்மோடு என்றும் நெருங்கி வாழவும், இதன் மூலம் நாம மகிமைக்கென்று செயல்படவும் கொடுத்திருக்கிற இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் திருச்சபையின் கூட்டு வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாகவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் அருள் புரியும். இந்த ஆராதனையை நீர் விரும்பும் வண்ணம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய நாம மகிமைக்காக முன்பவனே கீதத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 417, கீதங்களும் கீர்த்தனைகளும் 31 பாடுவோம். சேனையின் கர்த்தா. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 417, கீதங்களும் கீர்த்தனைகளும் 31 பாடுவோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் பண்ண கடவோம்.
வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, உமது சாயலாகவும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளவும் மனுக்குலத்தை படைத்தவரே, வேதாகமத்தில் சாட்சியாகவும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக கொடுத்த ஆண்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தகப்பனைப் போல தேற்றி அரவணைக்கும் உமது அன்பு செயல்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களது பலவீனத்தில் தாங்கிய அன்புக்காகவும் எங்களது அனைத்து தேவைகளையும் சந்தித்த தயவுக்காகவும் போஷித்து வழிநடத்துகிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்பூவுலகில் மகிழ்ச்சியான மகனாகவும் அன்பின் சகோதரனாகவும் வலுப்படுத்தும் வாழ்க்கை துணையாகவும் கரிசனையின் தந்தையாகவும் ஆசீர்வதிக்கும் தாத்தாவாகவும் வழிகாட்டிய ஆண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது என்பதனை உணர்ந்தவர்களாய் உன்னதரை நோக்கி நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. பாவ அறிக்கை. பாவிகளை கரம் நீட்டி அழைக்கும் பரிசுத்தரே, உம்மோடும் எங்கள் சக மனிதரோடும் ஐக்கியமாக வாழ்வதற்கு பதிலாக தடைக்கற்களாக வார்த்தையினாலும் நடக்கையினாலும் இடரலாலும் மாறியதை அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு பிடிக்காதவைகளையும் எங்களுக்கு புரியாதவைகளையும் உடனே சரியல்லவென்று ஒதுக்கியதற்காகவும் எங்கள் உணர்ச்சிகளை முக்கியப்படுத்தி மற்றவருடைய உணர்ச்சிகளை அறியாதது போன்ற செயல்பாட்டிற்காகவும் நாங்கள் செய்ய நினைத்து நிறைவேறாமல் போன திட்டங்களுக்காகவும் இன்னும் கனவுகளாக உள்ள நினைவுகளுக்காகவும் நிறைவேறாமல் போன வாக்குறுதிகளுக்காகவும் எனது தேவைகளுக்காக மட்டும் ஜெபிப்பதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்காமலும் இருந்தமைக்காகவும் மனமருந்துகிறோம். வாழ்வில் கிடைத்த நேரத்தை வீணாக்கியதற்காகவும் உலக வழக்குகளை வியாக்கியானம் செய்து உன்னதரோடு உறவாட மறந்ததையும் அறிக்கை செய்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதை மறந்து அறியாதவைகளை அறிந்தது போலவும் பேசியதையும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்று இப்பொழுது வருந்தும் வார்த்தைகளுக்காகவும் மன்னியும். தம்மையே தியாகமாக தந்தவரை நோக்கினாலும் திக்கற்றவர்கள் துன்புறுவோருக்கு என்னால் செய்ய முடிந்ததை செய்யாமல் மற்றவர்கள் தவறுகளை பார்க்க கண்களை அகலத்திறந்தும் சொந்த தவறுகளை பார்க்க முடியாமல் கண் பார்வையற்ற நிலையில் இருந்ததையும் எண்ணி மனம் வருந்தின எங்கள் தவறுகளை தயவாய் மன்னிக்க உம்மிடம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஜெபத்தை பரமண்டலங்களில் இருக்கிற நாமம் பசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நின்று பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும்
ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவர் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கனமடைகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு போடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானமாகாமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் அசைக்கப்படவில்லை. வாசிக்கும்படியாக யாவரும் அமருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேளையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடமிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. சிறப்பு பாடல்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கம். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வரலாம், தெரிஞ்ச பாடல் தான்.
சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் இன்றும் என்றும் அருளி செய்யும் தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் இந்த நல் தேவனின் திரு சபையே இந்த நல் தேவனின் திரு சபையே தேவன் தந்த திரு சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. வாழ்த்தும் வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் விந்தை நல் தேவனின் திருச்சபையே விந்தை நல் தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே பலரும் சந்தோஷம் ஒளிரும் சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே பலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் பலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம் இன்றும் என்றும் அருளி செய்யும் இன்றும் என்றும் அருளி செய்யும் தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. அல்லேலூயா. நன்றி. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீர் ஊற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே
தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இருந்தாலும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. நன்றி. 3வது வேத பாடம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 to 13. யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். வானத்தையும் பூமியும் அவரே உடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலும் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்து பரமணத்தில் ஏறி அவர் வல்லமை உள்ள தேவனுடைய வலசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தவரையும் தீர்க்க வருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. அவ்வளவுதான். ஜெபம் பண்ண கடவோம். திருச்சபையின் தலைவராகிய திரியேகரே, உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் உள்ள அனைவரையும் உடன்பிறப்புகளாக எண்ணி ஒருவர் மீது ஒருவர் கரிசனை கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த உதவி செய்யும். திருச்சபையை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி சம்பூரண சமாதானத்தினால் நிரப்பி கரைப்பட்டதை சுத்திகரித்து விலகி போனதை நல்வழிப்படுத்தி வீண் பக்திக்குட்படுவதை குணமாக்கி குறைவானதை நிறைவாக்கி பிரிந்து போனதை ஒருமைப்படுத்தியர்களும் உமது இந்த பரம அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தரும்படி ஜெபிப்போமாக. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தின் வளர்ச்சிக்காக பிரதம பேராயரின் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ். கிறிஸ்டோபர் விஜயன் ஐயா அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகள், விசேஷமாக திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க அருட்பணிகள், சபை மன்ற அளவிலான திருமறை ஆய்வுக் கூட்டங்கள், கிறிஸ்மஸ் கீத ஆராதனைகள், திருமண்டல அளவில் நடைபெறும் 1000 ஆண்கள் கூடுகைகள், சேகர அளவில் நடைபெறும் ஆண்கள் ஞாயிறு, ஆண்கள் ஐக்கிய சங்க பண்டிகைகள் போன்ற ஊழியங்களுக்காகவும் திருமண்டல ஆண்கள் அனைவரும் ஜெபம், அன்பு, தியாகத்தில் வளர்ந்து பெருகிடவும் புத்தக ஊழியம், குறுந்தகடு, விழுதுகள், பத்திரிகை ஊழியம் மூலம் திருமண்டல ஆண்கள் மத்தியில் எழுப்புதலும் விசுவாச செயல்களும் நடைமுறைப்படுத்தவும் செயலர் இயக்குநரை கர்த்தரின் கருவியாக பயன்படுத்திட திருமண்டல ஆண்கள் பங்கு பெறுகிறவர்களாகவும் பங்காளிகளாகவும் மாறிட தேவ அனுக்கிரகம் அருளப்பட்டு திருச்சபையின் அஸ்திபாரங்களாய் தூண்களாய் மாறிட ஜெபிப்போமாக. ஏற்றுக்கொண்டருளோமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். நமது தொங்கராயக்குறிச்சி சேகரத்திற்காக, சேகர தலைவருக்காக, சபை ஊழியருக்காக, சேகர ஆண்கள், பெண்கள், வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கங்களுக்காக, ஞாயிறு பள்ளிக்காக, சேகர தலைவரோடு இணைந்து புதிய திட்டங்களை வகுத்து வளர்ச்சிக்காக செயல்பட
ஐக்கிய கூடுகைகளில் சபையினர் அனைவரும் பங்கு பெற, சேகரத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக மன்றாட்டு குழுக்கள் எழும்பிட, ஆலய ஆராதனைகள் தேவனுடைய நாம மகிமைக்காக நடைபெற, சேகரத்திலிருந்து தாங்கப்படும் மிஷினரிகளுக்காக, குடும்பத்திற்காக, அனைத்து ஊழியங்களிலும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் தங்களது பங்களிப்புகளை குருவானவரோடு இணைந்து ஜெபத்திலும் செயலிலும் அர்ப்பணிப்பிலும் பிரதிபலிக்க ஜெபிப்போமாக. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். அனைத்துலக ஆண்களுக்காக, பணி ஓய்வு பெற்ற ஆண்களுக்காக, பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, அரசுத்துறை, தொழில்துறை, விவசாயத் துறைகளில் பணியாற்றுபவர்களுக்காக, சுயதொழில், குடிசை தொழில், கூலி வேலை செய்பவர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, குருமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, விபத்துகளினாலும் பேரிடரினாலும் உறுப்புகளை இழந்த ஆண்களுக்காக, அனைவரும் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக, திருச்சபையின் பணிகளில் தங்களால் இயன்ற நன்மைகளை செய்திட, ஜெபம், அன்பு, தியாகத்தை பிரதிபலிக்கிறவர்களாக மாற, அனைத்துலக ஆண்களின் தனிப்பட்ட குடும்ப உலக ஆசீர்வாதங்களுக்காக, சரீர நன்மைகளுக்காக, ஆன்மீக விசுவாசத்தில் சாட்சியாய் ஜீவிக்க ஜெபிப்போமாக. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. தரிசனங்களை தரும் தரணியின் இறைவா, உமது தூர தரிசனத்தோடு உலகின் தொலை தூரங்களுக்கு உமது திருவசனத்தை எடுத்துச் சென்றுள்ள அனைத்து மிஷனரிகளுக்காகவும், அவர்கள் தேவ திட்டம் நிறைவேற செயல்படுகிறவர்களாக இருக்கவும், தனிமையில் இருக்கும்போது கர்த்தரையே சார்ந்திருக்கவும், கஷ்டங்களில் பிரச்சனைகளில் தேவ ஞானம் அருளப்படவும், ஊழியத்தில் கிடைக்கும் சொற்ப ஊதியத்திற்காக பணியாற்றாமல் பரம தரிசனத்தோடு செயல்படவும், தாங்கள் சொல்லாலும் செயலாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் உமக்கு தொண்டு புரியவும் அருள் புரியும் மிஷனரிகளுக்காக ஜெபிப்பதன் மூலம் அவர்களுடைய ஊழியத்திற்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவாக செயல்படவும் கிருபை செய்யும்படி ஜெபிப்போமாக. சர்வலோகத்தின் ஆண்டவரே, ஒரே மனிதனிலிருந்து இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தின மக்களையும் படைத்தவரே, அளவிட முடியாத உமது ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். இந்திய நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக, கலாச்சாரங்களுக்காக, மக்கள் இனங்களுக்காக, மண்வளம், நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை வழிநடத்தும்படியாக கொடுத்திருக்கிற தேச தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். தன்னலமின்றி உண்மையுடன் செயல்படவும், தேசத்தை சிறந்த முறையில் நடத்தி செல்ல தேவையான ஞானத்தையும் பாதுகாவலையும் கட்டளையிட்டவர்களும், எங்கள் தேசத்தில் ஏற்ற காலத்தில் நல்ல மழையையும், விவசாயத்தில் செழுமையையும், வியாபாரங்களில் வளர்ச்சியும், தனி மனித வாழ்வில் உயர்வையும் ஆண்டவர் கட்டளை அருள ஜெபிப்போமாக. பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அனைவரும் இணைந்து நான் சொல்ல ஜெபிப்போம். எங்கள் அருள் தந்தையாகிய கர்த்தாவே, எங்கள் அருள் தந்தையாகிய கர்த்தாவே, எங்கள் நேரத்தை வீணாக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்கள் கடமைகளை சரியாக செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். முக்கியமான தீர்மானங்களை செய்யும் பொழுதெல்லாம் தவறான வழியை தள்ளி எப்பொழுதும் சரியான வழியை தேர்ந்தெடுக்க அருள்
அருள் புரியும். எப்பொழுதும் சரியான வழியை தேர்ந்தெடுக்க அருள் புரியும். சக மனிதர்களோடும் எங்களுக்குள்ள உறவுகளில் அன்பும் உறவுகளில் அன்பும் மரியாதையும் நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேடான எண்ணங்கள் மனக்கசப்புகள் உள்ளத்தில் நுழையாதவாறு மனதிற்கு காவல் வையும். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய தேவை உள்ளவர்களுக்கு அன்பு செலுத்த புண்பட்ட இருதயத்தோடும் கவலையோடும் வாழ்பவர்களிடம் அனுதாபம் காட்ட கிருபை செய்யும். உமது அன்பை உலகுக்குள் எடுத்து செல்ல துணை புரியும். பகை நிறைந்த இடத்தில் அன்பை கொண்டு செல்லவும் இடர் செய்த இடத்தில் மன்னிப்பை கொண்டு செல்லவும் தவறுள்ள இடத்தில் உண்மையை கொண்டு செல்லவும் சோர்வடைந்த இடத்தில் நம்பிக்கையை கொண்டு செல்லவும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியை கொண்டு செல்லவும் எங்களுக்கு துணை செய்தருளோ. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். இப்பொழுது ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். மிகவும் எளிதான கேள்விகள். ஏனென்றால் முதலாவது சிறு பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, அடுத்தது பெண் பிள்ளைகளுக்கு, அடுத்தது ஆண்கள் வாலிப ஆண்களுக்கு, அதுக்கு அடுத்தது வாலிப பெண்களுக்கு, அடுத்தது திருமணமான ஆண்களுக்கு, அடுத்தது திருமணமான பெண்களுக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு கேள்விதான். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கப்படும். இதை கேட்கின்ற கேள்விகளுக்கு விடைகள் நான் எந்த பகுதியில் கேட்கணும் அந்த பகுதி பிள்ளைகள் மட்டும்தான் கேட்கல. நான் பேசுறது கேட்கலையா? அதாவது அந்தந்த பிரிவினர்கள் மட்டும்தான் பதில் சொல்லணும். இப்படி யாராவது சொல்லி கொடுத்தால் நீங்க தான் அந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும். சொல்லி கொடுத்த பிள்ளைக்கு நீங்க தான் பரிசு கொடுக்கணும். அதனால நீங்க யாரும் நினைச்ச கூடாது, சொல்லி கொடுக்க கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில், இது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறோம். அந்தந்த பிள்ளைகளுக்கு அது சின்ன மிகவும் எளிமையான கேள்விதான். என்ன, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தான் அதுக்கு மற்றவர்களுக்கு பதில் என்ன செய்யக்கூடாது, சொல்லி கொடுக்க கூடாது. முதல்ல சிறு பிள்ளைகளுக்கான கேள்வி. தம்பி கவனி, தம்பி முத்துப்பாண்டி மகன் கவனிக்கணும். முதல்ல உங்களை போல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கேள்வி ரொம்ப எளிதானது. இயேசு சிறு பிள்ளைகள், வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கு இயேசு பிறந்த ஊரின் பெயர் என்ன? எந்த ஊர்ல இயேசு பிறந்தார்? சிறு பிள்ளைகள் சொல்லணும். பெத்லகேம். சரியான விடை. நல்ல விடை. உன் பேர் என்ன? நல்ல பிள்ளை. அடுத்தது பெண் பிள்ளைகளை ஒருத்தருமே காணலையே. பெண் பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிதானது. இயேசுவின் தாயார் பெயர் என்ன? இயேசுவின் தாயார் யாரு? மரியாள். சரி, மரியாள். உன் பேர் என்ன பெருமா? பானுமதியா? சரி, அடுத்தது வாலிப தம்பிமாருக்கு ரொம்ப எளிதான கேள்வி. ஏன்னா எல்லாரும் பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றது. கேட்கக்கூடாது, அப்படி உங்களுக்கு தெரியாம அப்படியே திகைக்கணும் அப்படிலாம் கிடையாது. பதில் உடனே டக்குன்னு சொல்லணும். அதற்காகத்தான்.
வாலிப ஆண்களில் நான் கேட்கிற கேள்வி, தீச்சுளையில் போடப்பட்ட 3 வாலிபர்களுடைய பெயர் எழுந்து சொல்லு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு. நமது பிரபு பிரபு சரி, வாலிப ஆண்கள். வாலிப பெண்கள், இந்த பெண்களே இருந்த மாதிரி தெரியல, ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இதுல நீங்க சொல்லலாம் என்ன, நீங்க வாலிப பெண்கள்ல அந்த பிள்ளைகளும் என்ன செய்யலாம் சொல்லலாம். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, சொல்லிக் கொடுக்கிற வழக்கமே இருக்கக்கூடாது. வாலிப பெண்கள் ரொம்ப எளிதான கேள்வி. ஆரோன், மோசே இவர்களின் சகோதரியின் பெயர் என்ன? ஆரோன், மோசே இவர்களுடைய சகோதரியின் பெயர். ரொம்ப எளிதான கேள்வி. மிரியாம். யாருமா? சபீனாவா? சபீனா. எந்த நாள் எழும்பி சொல்லணுமா? எழும்பி சொல்லணும், கையை வச்சணும். சரி, மிரியாம். அருமையான பதில். திருமணம் ஆன ஆண்கள், திருமணமான ஆண்களுக்கு ரொம்ப எளிதான கேள்வி, நீங்க கண்டிப்பா சொல்லிதான். ஆமான். ஆமான்னு உங்களுக்கு தெரியும். முருதேகா அவரை தூக்கிலிடணும் அப்படின்னு ஒரு தூக்கு மரம் செய்தான். ஆமான் செய்தான். அந்த ஆமான் செய்த தூக்கு மரத்தின் உயரம் எவ்வளவு? எழுந்திருந்து சொல்லணும், எழுந்திருந்து சொல்லு. எழுந்திருந்து சொல்லு. 50 அடி கிடையாது, 50 அடி கிடையாது. ஆனா கிட்ட சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். 50ங்கிற நம்பர் சொல்லியிருக்கான். 50 முழம். 2 பேருக்கும் பரிசு. 50 முழம். 50 முழம். தூக்கு மரத்தினுடைய அளவு எவ்வளவு? 50 முழம். சரி, உங்க 2 பேருக்குமே. சரி, அடுத்தது பெண்களுக்கான கேள்வி. ரொம்ப 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 எளிதான கேள்வி. ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காதுங்க. சொல்லிக் கொடுத்ததுல உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்களே பரிசு வாங்கி கொடுத்துருங்க. திருமணமான பெண்கள்ல உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். எகிப்துக்கு விற்று போட்டாங்க 30 காசுக்காக, 20 வெள்ளி காசுக்காக விற்று போட்டாரு. யோசேப்பின் மனைவியின் பெயர்? ஆஸ்நாத். நல்ல பிள்ளை, கெட்டிகாரி, சோதரம். ஆஸ்நாத். எல்லாருமே அருமையாக பதில் சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கேள்வி எளிதாக கேட்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் பதில் சொல்லணும், திகைக்க கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கேள்விகளை நாங்கள் கேட்டோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த ஆண்கள் ஞாயிறு அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இனி மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமேன், ஆமேன். அறிவிப்புகள். இந்த ஆராதனை நிறைவடைந்தவுடன் ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும். அதேபோல் இந்த ஆராதனைக்கு பிறகு வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் கூட்டம் தனித்தனியே நடைபெறும். மதியம் 2 மணிக்கு ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து எல்சிஎஃப் ஜெப கூட்டம் நடைபெறும். பாலியர் அன்பன் குற்றால முகாம் 2026 ராக்கால் குற்றாலத்தில் வைத்து ஆகஸ்ட் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஜெபத்தோடு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிகாலை 5 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். அதேபோல் வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் 3வது சனியாக இருப்பதால்
நம்முடைய திருச்சபையின் மாதாந்திர உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஆலயத்தின் தேவைகளுக்காக நம்முடைய தனிச்சபங்களிலே ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்கள் 10ஆம் தேதி வி ஜாய்ஸ் பியூலா, டாட்டர் ஆஃப் திரு விஜயகுமார். 12ஆம் தேதி ஐ பொன் சாம்ராஜ், சன் ஆஃப் திரு பி இம்மானுவேல். 14ஆம் தேதி எம் ஸ்டீபன், சன் ஆஃப் திரு ஏ மைக்கேல். 14ஆம் தேதி ஏ ஜபஸ்டின் அமுல்ராஜ், சன் ஆஃப் திரு எஸ் அப்போல்ராஜ். 15ஆம் தேதி திருமதி டி தேவபூங்கனி, டாட்டர் ஆஃப் திரு எஸ் தானியல் செல்லப்பா. 15ஆம் தேதி திருமதி ஜே பால்கனி, ஒய்ஃப் ஆஃப் திரு கே ஜெயக்குமார். இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்களுக்காக பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய குருவானவர்கள் வாக்குத்தத்தம் சொல்லி ஆசீர்வாத ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். யாராவது இருந்தால் எந்திரிச்சு நிற்கவும், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, பரிசுத்த திருத்துவ ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆண்டிலும் இந்த வாரத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் கொடுத்த நல்ல புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுமாறு ஜெபிக்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீ ஈவாக கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க போகிற வாக்குத்தத்தமானது ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை, ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக
எங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி தருமாறு ஜெபிக்கிறோம். எல்லாவது துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரே ஒரு அறிவிப்பு. கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் முகாம் 2026 மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் திருச்சியில் வைத்து நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. தெய்வ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ், இயேசு விடுவிக்கிறார் நாலுமாவடி, சகோதரர் கே டேவிட் கணேசன், கிராம மிஷனரி இயக்கம் விருதுநகர். இதற்கான பதிவு கட்டணம் 50 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் வாலிபர்கள் இதில் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்கள் ஞாயிறாக தேவன் நம்மை அனுசரிக்கும்படியாக, இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியாக ஆண்களையும் திருச்சபையின் ஆண்களையும் உபதேசரையும் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்கள் ஞாயிறாக இருப்பதனால் ஏற்கனவே நம்ம இந்த ஆண்கள் ஞாயிறு செய்தியை கொடுத்துட்டோம். அதனால் வேறு செய்தி பார்க்கணும்னு சொல்லி ஏற்படுத்தின பொழுது ஒரு 2 தலைப்பின் கீழாக நாம் ஆண்களுக்காக இந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகின்றேன். என்னென்று சொன்னால், என்னை விட எத்தனையோ ஆண்கள் வேதத்தில் தேறினவர்களும் ஆண்டவருடைய ஊழியங்களிலே தேறினவர்களாக இருந்த போதிலும் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தபடினாலே நான் முதலாவது ஆண்டவருக்கு என் நன்றியினை செலுத்திக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்கள் என்றாலே ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆணை படைக்கும் பொழுது தன்னுடைய கரங்களினாலே மண்ணை எடுத்து அவர் படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனாய் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்பை வெளிக்காட்டுகின்றது. ஆண் மீது ஆண்டவர் வைத்த அன்பை வெளிக்காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. உலகத்திலே எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆண்டவருடைய கரங்களினாலும் ஆண்டவருடைய சுவாசத்தையும் கொடுத்து ஆண்டவர் மனிதனாய் உண்டாக்கினார். அப்படி மனிதனை உண்டாக்கினபடினாலே அவன் பலனுள்ளவனாய் காணப்படுகின்றான். பெண்களை காட்டிலும் ஆண்கள் பலவான்கள். எதற்கு பலவான்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வேலை செய்யும்படியாக ஆண்டவர் பலவான்களாய் ஆண்டவர் படைத்திருக்கின்றார். இன்றைக்கு செய்தி ஆண்களுக்கானது மாத்திரம்தான். அப்படி என்றால் ஆண்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டுமா, பெண்கள் இல்லை என்று சொன்னால், பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. ஏனென்று சொன்னால், உங்களுடைய ஜபங்களிலே ஆண்களை தாங்க வேண்டும், திருச்சபையை தாங்க வேண்டும். ஆண்கள் உழைக்கிறவர்கள், பெண்கள்
ஜெபிக்கிறவர்கள். ஆகவே ஆண்களும் ஜெபத்தோடு இருந்தால் என்ன ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஜெபத்தோடு தேவனோடு இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி வேதத்தின் வழியாக நாம் சில காரியங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். முதலாவது தலைப்பு உண்மையாய் இரு. உண்மையாய் இரு. ஆண்டவர் நமக்கு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்புகளிலே நாம் உண்மையும் உத்தமமாய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் சில உண்மையுள்ள மனிதர்களை சுட்டிக்காட்டி வேதத்தின் வழியாக உத்தமனாய் இருந்த மனிதர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளிலே நாம் உண்மையாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இதற்கப்புறம் வார்த்தையே கிடையாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, அவ்வளவுதான். ஆண்டவர் நாம் உத்தமனாய் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. அப்படி என்றால் உத்தமனாய் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பம் இருக்கின்றது. மனிதனுக்கு ஆண்டவர் பொறுப்புகளோடு குடும்பத்தின் தலைவராகவும் ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தலைவன் நன்றாக இருந்தால் மாத்திரமே குடும்பம் சரியாக இருக்கும். தலைவன் தன்னுடைய இஷ்டத்திற்கும் தன்னுடைய சுயத்திற்கும் தன்னுடைய ஆசைகளுக்கும் இணங்கி வாழ்ந்தால் அவனுடைய குடும்பம் நிலையாக நிற்பது கடினமாய் காணப்படும். ஏன் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இன்றைய ஆண்கள் குடிபோதையிலும் மது போதையிலும் தன்னுடைய குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும்படியாய் நம்முடைய திருச்சபையிலே இருக்கின்றதான ஆண்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் தகப்பன்மார்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பிலே நாம் சரியாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய கிராமத்திலே எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் ஒரு கூட்டம் ஆண்களாக நாம் இங்கே பங்கு பெறுகின்றோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே தானியேலை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் ஹல்லேலூயா. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் ஒரு குற்றமும் சுமத்த முடியவில்லை என்று சொல்லி. அவன் அடிமையாய் சென்ற இடத்திலே அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவன் மீது ஒரு குற்றம் கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அங்கே தானியேல் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இவன் குற்றமில்லாத வாழ்ந்தபடினாலே தேசாதிபதிகள் அவன் ராஜ்யத்திலே தேசாதிபதிகள் அவன் மேல் பொறாமை கொண்டு இவனை எப்படியாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அவனுடைய தேவனை வைத்துதான் இவன் மேல் குற்றம் சுமத்த முடியும் என்று சொல்லி திட்டம் தீட்டி 30 நாட்கள் அவனுடைய தேவனை தவிர தரியு ராஜாவை தவிர தேவனை வணங்கினால் சிறைபிடிக்க வேண்டும், சிங்கத்தின் கெவியிலே போட வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கும்படியாக ஒரு ஆணையை பிறப்பித்து தரியு ராஜாவிடத்திலே கையெழுத்து வாங்கி விடுகிறார்கள். இது தானியேலுக்கு தெரிகிறது. ஆனாலும் தானியேல் தான் செய்து வந்ததுபடியே 3 நேரமும் ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நேரமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்ட ஆண்கள் இங்கே தானியேல் 3 நேரமும் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறார். அப்படி ஜெபித்ததனால என்ன நடந்தது? அவன் சட்டத்திற்கு மீறினவனாக காணப்பட்டான் என்று சொல்லி அவனை சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள். ஆனால் சிங்கமோ அவனை கடிக்கவில்லை. அவனால் சிங்கத்திற்கு ஒரு தீங்கும் விளைவிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. அங்கே தானியேலுக்கு துணையாக ஆண்டவர் இருந்தார். ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆண்களுக்கும், பொறுப்பிலே உண்மையா இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்களுக்கும் கர்த்தர் துணையா இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது.
இங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றம் கூட செய்ய முடியவில்லை, அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட தானியேலை அவருடைய தேவனை வைத்துதான் நாம் குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி அவரை 3 நேரம் ஜெபிக்க விடாதபடி தடுத்து அது ஒரு குற்றமாக வைத்து அவரை சிங்கக்கவியிலே தூக்கி போடுகிறார்கள். இதே போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நபர் இருந்தார். அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். யார் அந்த மனிதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலும் ஒரு குற்றமும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மையுள்ளவராக பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக உண்மையுள்ள மனிதராகவே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து திரிந்தார். எல்லா காரியங்களிலும் பிதாவுக்கு அடுத்தவைகள் இல்லாமல் பிதாவுக்குரிய காரியங்களிலே அவர் சித்தமும் நோக்கமாய் இருந்து அவர் உண்மையாம் உத்தமமாய் வாழ்ந்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர்கள் குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி வகை தேடினோம். அவர் மேல் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் பொய் சாட்சியாய் தேவ தூஷணம் என்று சொல்லி பொய் உரைத்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி பரபாசை விடுதலை செய்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் துணை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கடமைகளிலும் நம்முடைய பொறுப்புகளிலும் நாம் உண்மையா இருக்கும் பொழுது நாம் சில நேரங்களிலே சிங்கத்தின் கெவியை போல ஆழத்தில் தள்ளவிடலாம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த சிலுவை போல பாடுகள் நமக்கு வர நேரிடலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார், தேவன் நமக்கு துணையா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இதே போல யோபு குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையை எல்லோருக்கும் தெரியும். அவனை குறித்தும் 1வது வசனத்திலே ஆண்டவர் சாட்சி கொடுக்கின்றார். யோபு 1:1 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்த யோபு அவருடைய குடும்பத்திற்காக ஒரு காரியத்தை செய்கின்றார். என்ன காரியம் செய்கிறார்? 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4:5. ஹல்லேலூயா. யோபு தேவனுக்கு உண்மையாயிருந்தும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவனாகவும் பலி செலுத்துகிறவனுமாக காணப்படுகிறார். யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அதிலே அவர்களுடைய பெண் பிள்ளைகளையும் அழைக்கிறார்கள். அதிலே அவர்கள் விருந்தோண்டு பிற்பாடு அந்த பண்டிகை முடிந்த பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகள் இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி எண்ணி தேவனுக்கு அதிகாலமே எழுந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார்கள், எத்தனை ஆண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பங்களுக்காகவும் முழங்கால் முடைக்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் ஜெபிப்பார்கள், தாய்மார்கள் ஜெபிப்பார்கள், நாம் அறிந்ததே. ஆனால் ஆண்கள் ஜெபித்தால் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஆண்கள் ஜெபித்தால் குடும்பத்தை கட்ட முடியும். குடும்பத்திலே நம்முடைய சந்ததிகளிலே செழித்திருக்க முடியும். யோபுடைய சரித்திரம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய பொறுப்புகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கடக்க வேண்டும். அதைத்தான் இங்கே யோபு அவருடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உத்தமனாய் இருந்தபோது சாத்தானானவன் அங்கே வந்து நின்ற பொழுது கர்த்தர் அங்கே 8வது வசனத்தில் அழகாய் சாத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்? தேவன் சாட்சி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பூமியில் ஒருவனும் இல்லை, யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் நம்மை குறித்தும் நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவருடைய கண்களிலே கண்டிப்பாக பற்றுவாங்க. இதே மாதிரி நோவாவுடைய காலங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தாவீது அவருடைய வாழ்க்கையிலே உத்தமாய் நடந்தபடினாலே அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். இப்படி ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் உத்தமனாய் இருக்கும்படியாக, உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவன் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கால்வாசி நேரம் நாம் உழைத்து கழித்து விடுகின்றோம். ஆனால் அந்த உழைப்போடு ஜெபத்தை நாம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படி உத்தமமாய் நடந்த யோபுவுக்கு என்ன நேர்ந்தது? உடனே ஆசீர்வாதம் வந்ததா? இல்லை. சாத்தான் சொல்றான், நீங்க எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால அவன் உத்தமனா இருக்கான், நீங்க சிச்சித்து பாருங்க அப்படி சொல்லி சொன்னபோது ஆண்டவர் சாத்தானுடைய கரங்களில் கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளும் அங்கே போய்விடுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு போய்விடுகிறார்கள். அப்பொழுது அவன் அவனுடைய நாவில் முதற்கொண்டு பாவம் செய்யாமல் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சிறிய பாடு வந்தால் கூட ஆண்டவர் இப்படி செய்து விட்டாரே, என் தேவன் என்னை இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக சஞ்சலங்களை, நாம் நம்முடைய கவலைகளை சில மனிதர்களிடம், நாம் நம்முடைய உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோபுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதான பாடம், எவ்வளவு பெரியதான பாடுகள் வேதனைகள் வந்தாலும் நாம் எக்காரணத்திலும் நம் தேவனை மறுதலிக்க கூடாது, நம் தேவனை குறை சொல்லக்கூடாது என்பதை நாம் ஆணித்தரமாக யோபுடைய சரித்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யோபுவை போல நாம் பாடு அனுபவிக்கவில்லை என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. யோபு அவருடைய எல்லா பாடுகளிலும், அவர் அதுக்கு பிற்பாடு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஓட்டை எடுத்து அவருடைய உடம்பிலே சொரிந்த விதமாக அவருக்கு அவ்வளவு பெரிய வேதனை வந்தது. அப்படி இருந்தும் அவருடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லியும் அவர் ஆண்டவரை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி உத்தமனாய் இருந்தபடினாலே ஆண்டவர் அதற்கு பிற்பாடு 2வது வசனத்திலே 3வது வசனத்தை 2வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்கின்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாய் இருக்கிற மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய சாட்சியை மகிமைப்படுத்துகிறார். அவன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகின்றார். அவன் உத்தமனாய் உறுதியாய் நிற்கிறதை அங்கே ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு ஆண்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டதான குடும்பம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? நமக்கு கொடுக்கப்பட்டதான திருச்சபை நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படியாகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். 2வதாக தேவனுக்கு பயந்திரு. முதலாவது உண்மையாயிரு, உத்தமனாயிரு. 2வது ஆண்டவர் நமக்கு திருச்சபையின் ஆண்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, தேவனுக்கு பயந்திரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 29-25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இங்கே தேவ பயம் இல்லாமல் தான் சில காரியங்கள் இல்லை, எல்லா காரியங்களும் நடைபெறுகின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ பயம் இல்லாதபடினாலே நாம் துணிகரமாக சில பாவங்களை செய்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுகின்றோம். எல்லா காரியங்களிலுமே ஒரு துணிகரம், தேவ பயம் இல்லாதபடினாலே நம்முடைய ஆத்மாவையும் சரி, நம்முடைய குடும்பத்தையும் சரி, நம்முடைய திருச்சபையும் நம்முடைய கிராமத்தையும் நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஆண்களாகிய இருக்கின்ற நீங்களும் நானும் தெய்வ பயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுக்காக தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7 தெரிந்ததான சம்பவம் தான். கேயாசி அவருடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இல்லாமல் ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தினாலே அவருடைய சந்ததி முதற்கொண்டு பாவத்தில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆகையால் நாகமான் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்னென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். அப்படி என்றால் ஒரு ஆண் சரியாய் வாழ்ந்தால் அவனுடைய சந்ததி செழித்திருக்கும். ஒரு ஆண் சரியாய் வாழவிட்டால் அவன் சந்ததி முதற்கொன்று சபித்திருக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கின்றோம். எந்த ஆண் மூலமாக சந்ததி செழித்திருந்தது? நோவாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவு எல்லா மக்களும் துன்மார்க்கமாய் வாழ்ந்த போதும் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் இருந்தது என்று சொல்லி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனபடினாலே அவனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இங்கே கேயாசியுடைய வாழ்க்கையிலே அவன் துணிகரமாக இந்த பாவத்தை செய்த பொழுது நாகமானுடைய குஷ்டரோகம் தீர்ந்த பிற்பாடு எலிசா அந்த வெகுமதிகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் வேண்டாம் என்று சொல்லி தட்டி விடுகின்றான். ஆனால் இந்த கேயாசி பின்பாக ஓடி சென்று அங்கே அவனுடைய அதில் வேறு ஒரு பொய் முதற்கொண்டு சொல்லுகின்றார். 2 தீர்க்கதரிசிகளுடைய குமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வெள்ளி காசும் மாற்று வஸ்திரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டில் வைத்துவிட்டு அங்கே எலிசாவிடம் செல்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது எல்லாம் எலிசாவுக்கு தெரிந்து விடுகிறது. தேவனுடைய காட்சியாய் அங்கே அவருக்கு காண்பிக்கப்படுகின்றது. அவர் கேட்கும் பொழுது கூட அவர் அங்கே அந்த தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. அங்கே அவருடைய தவறை மறைத்து தெய்வ பயம் இல்லாமல் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி தெய்வ பயம் இல்லாமல் நடந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் அவனை பிடித்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் முதற்கொண்டு அந்த குஷ்டரோகம் அவர்களுடைய குடும்பத்தையும் சந்ததியும் பிடித்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு குடும்பத்திற்காக, ஒரு ஆண் திருச்சபைக்காக தேவனுடைய சமூகத்தில் முட்டங்காலை முடக்கினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் ஆராதனை முடிந்த பிற்பாடு நடைபெறும். ஒரு பாட்டு கூட கிடையாது, ஒரே சின்ன ஜபம். வருகின்ற ஊழியக்காரர்களை வைத்து எங்க தாத்தா அழகா ஜபம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கு நேரம் இல்லை, எங்க ஆண்களுக்கு நேரம் கிடையாது, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் நாம் திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னடா ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்தே ஆண்களுக்கு குறை சொல்லுகிறான் என்று சொல்லி நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் துதி ஸ்தோத்திர பலிகளை. ஒரு பாட்டு படித்து நாம் ஜபித்து விட்டு சென்றால் ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய திருச்சபைக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஆண்களை வைத்து ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே சில நேரங்களில் ஜபித்து சில காரியங்களை செய்ய முடிய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பங்களை கட்டுவதற்கு ஆண்களுடைய ஜபங்கள் முக்கியத்துவம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கின்றோமா? தேவனுக்கு பயந்த பயபக்தியோடு இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே நம்முடைய வேலையின் காரணமாக நாம் நம்முடைய பொறுப்புகளை தவறலாம். பொறுப்புகளிலே உண்மையாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். எனக்கு என்னுடைய நண்பர் வட்டாரத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு பிற மதஸ்தார். ஆனாலும் அவருடைய வேலையிலே உண்மையாயிருப்பான். நாங்கள் அங்கே ஒரு காரியத்திற்காக ஓனர் இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதுல இருந்து ஆபீஸ் ரூம் இருக்குன்னா இதுல நாங்கள் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு 25 பேர் 30 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அதே போல் அந்த சைடில் ஒரு மிஷின், சிஎன்சி மிஷின் இருக்குது, அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நண்பன் கடைசி வாரம் எங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாங்கள் இதில் நின்று எங்களுடைய ஓனர் இடத்துல தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் அங்கே நின்று வேலை செய்து கொண்டிருக்க எங்களை எட்டி கூட பார்க்கல. அங்கே நாங்கள் நின்னதை கூட அவன் கவனிக்கவே இல்லை. முடிந்து பிற்பாடு நாங்கள் அங்கே வரும்பொழுது, நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். அப்போ நாங்கள் அதை யதார்த்தமாக திட்டி, விளையாட்டாக திட்டி தீர்த்தோம். அதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவன் ஒரு கம்பெனியை நிர்வகித்து 10-15 பேரை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கின்றான். ஆகவே உண்மையாய் இருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எங்களுடைய சார் அடிக்கடி சொல்வார், உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் வரும். என்னை குறித்து ஒரு காரியம், உண்மையாக உத்தமனா ஊழியம் செய்யி, உண்மையாக ஊழியம் செய்தால் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி எங்களுடைய சார் அதிகமாய் என்னோடு இந்த வார்த்தையை சொல்வதுண்டு. இன்றைக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் உண்மையாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுக்கென்று உண்மையாய் இருக்கும்படியாகவும் தேவனுக்கு பயந்து இருக்கும்படியாகவும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய கிராமத்திற்கும் நம்முடைய உள்ளான மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாயிருந்து அவருடைய ஊழியங்களையும் நமக்கு அவர் கொடுத்த பொறுப்புகளிலும் உண்மையாயிருந்து நாம் அவருடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆண்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையா இருக்கும்படியாகவும் தேவனுக்கு பயந்து இருக்கும்படியாகவும் 2 தலைப்பின் கீழாக ஆண்டவரே தானியேலையும் ஆண்டவரே யோபுவையும் ஆண்டவரே கேயாசியும் ஆண்டவரே நோவாவையும் குறித்து எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உண்மையாயிருந்து தேவ பயத்தோடு வாழ்ந்து வளர எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரை கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை திரும்படியாக சமத்தில் வைக்கிறோம். முற்றிலும் ஆங்கிலத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. துதிக நமக்கும் எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான வாழ்த்துதலுக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, சபையாகிய நாம் கூடி வந்திருக்கிற இந்நேரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அதனாலே பக்கத்தில் இருக்கிறவரிடத்திலே உங்களுடைய கைகளை கொடுத்து சமாதான வாழ்த்துதல் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சந்ததிகளிலும் சமாதானம் பெருகி இருப்பதாக. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சமாதானத்தின் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களை அழைக்கிறவரும் தெரிந்து கொள்ளுகிறவருமாகிய இயேசுவே, உமது ஊழியத்திற்காக சந்தோஷமாய் செலவு செய்யப்படவும் தக்கதாக உமது வல்ல ஆவியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல்மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கை படைக்கும் விதமாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 274, கீதங்களும் கீர்த்தனைகளும் 213 பாடுவோம். தந்தானை துதிப்போமே. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 274, கீதங்களும் கீர்த்தனைகளும் 213 பாடுவோம்.
பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நீர் கொடுத்த ஆண்டவரே கையின் பிரயாசத்திலிருந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். உமக்கென்று ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறோம். எங்களை உமக்கென்று காணிக்காய் படைக்கிறோம். அங்கீகரியும், ஆசீர்வதியும். ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆண்கள் ஞாயிறாக கொண்டாடப்படுகிற எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு ஆண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வருமானத்திலிருந்து உமக்கென்று ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த திருச்சபையை கட்டவும், இந்த திருச்சபைக்காக ஆண்டவரே நாங்கள் இன்னும் முன்னேற்ற பாதைகளை கடந்து செல்லவும் விசேஷ ஞானம், கிருபை, ஆசீர்வாதத்தை எங்கள் திருச்சபையின் ஆண் மக்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். வேலையிலே நல்ல உயர்வையும் அந்தஸ்தையும் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீரோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய ஆண் மக்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபையை கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தகப்பனே, நல்ல ஒரு கணவராக, நல்ல ஒரு மாமனராக, நல்ல ஒரு மருமகனாக, நல்ல ஒரு கொழுந்தனாராக எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளே நல்ல பொறுப்புகளிலே வைத்திருக்கிறீர். நல்ல அரசு உயர்வுகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிறு தொழில், கையின் வியாபாரம், பெருந்தொழில், பனையேறும் தொழில், இன்னும் விவசாயத்தை நம்பி வேலை செய்கிற எங்களுடைய ஆண் மக்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் பொறுப்பிலே உண்மையாய் எங்கள் பிள்ளைகளை நீ வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி இந்த ஆலயத்தை நோக்கி உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண் மக்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தருமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிமார், அருமையான இல்லம் பெற்றோர்கள், வயது முதிர்ந்த தகப்பனார், தாயார், ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துமாறு ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம், கிருபை. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய கண்ணீரோடு ஜெபம் இந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அருமையான அம்மாமார்கள், தகப்பனார், ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் தருமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, நல்ல குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தாயின் செய்ய நாங்கள் கண்டு மகிழ இந்த ஆலயத்திலே உமக்கு கோடி நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு எங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நல்ல சரீரத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு எங்கள் பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம். நடக்க போகிற பேராய தேர்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செப்டம்பர் 9 நடக்க இருக்கிற 3வது பேராய தேர்தலை நீ நடத்தி தருமாறு ஜெபிக்கிறோம். எந்த இடையூறுகளும் வராதபடி என் கர்த்தர் நல்ல ஒரு ஆள்கை செய்கிற நல்ல மெய்ப்பெண்ணின் பணியிலே நல்ல ஒரு மகனை நீ தேர்ந்தெடுத்து தருமாறு ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான மகனாய் ஆண்டவரே, இந்த மெய்ப்பெண்ணின் தோட்டத்திலே, இந்த திராட்சை தோட்டத்திலே நல்ல உண்மையாய் பணி செய்கிற மகனாய் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தேர்ந்தெடுத்து தருமாறு ஜெபிக்கிறோம். உண்மையாய் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய கர்த்தர் பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம், கிருபை, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, தேசத்தை ஆள்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அமைச்சர் பெருமக்கள், ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக கேபினெட் அமைச்சர்கள், தொடர்ந்து எங்களுடைய குடியரசுத் தலைவர், ஆண்டவரே, எங்களுடைய பிரதமர், எங்களுடைய தமிழ்நாட்டின் ஆண்டவரே முதல்வர், ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஞானத்தோடு விவேகத்தோடு நடத்த, மக்களை நல்வழிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட, தன் மக்களுக்காக சேவை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, தேசத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்க்குமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த திருச்சபையிலே நல்ல அழகான பாடல் குழுக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நல்ல வரங்களினாலும் தாளந்துகளினாலும் இன்னும் நிரப்புவீராக. தங்களுடைய ஆண்டவரே நேரத்தை உமக்காக செலவழிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தருமாறு ஜெபிக்கிறோம். கீபோர்டு வாசித்த அருமையான தம்பிக்காக, தம்பியுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துமாறு ஜெபிக்கிறோம். அப்படியாக எங்களுடைய திருச்சபையிலே பணி செய்கிற ஆயர் குடும்பத்திற்காக, சபை ஊழியர் குடும்பத்திற்காக, தொடர்ந்து கர்த்தாவே உபதேசியார் ஊழியத்திற்காக, கோயில் பணியாளர் குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் உண்மையாய் தங்கள் பணியை செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்யும்.
இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய கையின் பிரயாசத்தோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தோடு நாங்கள் காணப்பட உடைய ஊழியத்தை வல்லமையாய் செயல்படுத்த கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் தருமா ஜெபிக்கிறோம். எல்லாவித துதி கன மகிமை யாவுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாக இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தோடும் ஆண் மக்களோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பாதாக. பின்பவனி கீதத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 566 கீதங்களும் கீர்த்தனைகளும் 209 பாடுவோம். சகோதரர் ஒன்றாய். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 566 கீதங்களும் கீர்த்தனைகளும் 209 பாடுவோம். சகோதரர் ஒன்றாய்
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோமாக.